ஹாய். ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டாக நான் சாட்ஜிபிடியை எந்த அளவுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறேன்னா, லைக் நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவோம் கரெக்டாக. அப்போது என்ன பண்ணுவோன்னா, நான் எப்படி வந்து இப்போது இலிஸ்ட்ரேஷனோ ஒரு கொஸ்டினோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆன்சர் எங்கேயாச்சும் தெரிலன்னு ஸ்டக் ஆகிட்டேன்னு வைங்களேன், உடனே நான் ஆன்சரை பார்த்துருவேன். ஸோ எக்ஸாமில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதெல்லாம் ஸ்டக் ஆச்சுன்னா யோசிக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இது மட்டும் நான் தனியாக சாப்டராக பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதோட லிங்க் அனுப்புகிறேன். ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு இதாக இது பண்ணுறதுக்கு பதிலாக நான் வெப்சைட்லேருந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதோடது எனக்கு கொஸ்டின்ஸ் அலோன் வேணும்னு சாட்ஜிபிடி கிட்ட கேட்பேன். ஸோ அது அப்படியே தந்துடும். அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு வேர்டில் எனக்கு பேப்பர் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ், பேப்பர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். பட் இட்ஸ் ஓகே. எனக்கு சேலரி 2 பேஜ்லேயே முடிஞ்சிருச்சு. எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாமே 25க்கு மேலே இருந்துச்சு. எல்லாமே இதுலேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு நான் எப்படிலாம் சாட்ஜிபிட்டின்னு இல்லை, நான் ஏஐ எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஷார்ட்டையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.